ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, மங்களகரமாக விடிஞ்சிருக்க இந்த வெள்ளிக்கிழமை நல்ல நாளில் இந்த வராகி அம்மா நானே உன்னை தேடி வந்திருக்கேன்னா, இந்த அம்மனின் அருளும் ஆசீர்வாதமும் உனக்கு முழுவதுமாக கிடைச்சிருச்சுன்னு தான் அர்த்தம். இனிமே நீ கவலையே பட வேண்டாமேன்னு செல்லமே. என்னுடைய வாக்கினை கேட்டுவிட்ட என் அன்பு பிள்ளையான ஓ வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அதிசயத்தை நடத்த போகிறேன். இத்தனை நாளாக உனக்கு முடியாமல் இருந்த விஷயமும், இத்தனை நாளாக தள்ளி தள்ளி போய் தாமதமாகிக்கிட்டே இருந்த விஷயமும் இன்று உன் வாழ்க்கையில் நடக்கப் போகுது. இன்றைய நாள் உனக்கான நாளாக இருக்கும் என்ற நம்பிக்கையோட சந்தோஷமாய் இந்த நாளை துவங்கு. இன்று உன் மனசில் கோபமோ எதிர்ப்போ ஆவேசமோ வருத்தமோ வேதனையோ வரவே வராது. அந்த அளவுக்கு உனக்கான விஷயங்களையெல்லாம் நல்லபடியாக நீ ஆசைப்படுறது போலவே உனக்கு முடிச்சு தரப்போகிறேன். இந்த நாள் நிச்சயம் உனக்கான விடிவு காலமாக, விடியற்காலையாக, விடியற்கான நாளாக இருக்குமேன்னு செல்லவே. எப்போதும் நான் உன்னை கோபப்படக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறேன் தெரியுமா? கோபத்தால் வாழ்ந்தவனை விட வீழ்ந்தவர்கள் தான் இங்கு அதிகம். கோபம் என்பது பிரச்சனைகளை அதிகரிக்கும். கோபம் என்பது உறவுகளை பிரிய வைக்கும். அன்பானவர்களிடமிருந்து உன்னை பிரிய வைக்கக்கூடிய சகுனி வேலை செய்யும் அந்த கோபத்தை, அது உனக்கே துரோகம் செய்யக்கூடிய, உன்னை வீழ்த்து அழிக்க நினைக்கக்கூடிய அந்த கெட்ட எண்ணத்தை உன்னிடமிருந்து நீ தூக்கி அழித்து விடு என் செல்லமே. கோபப்படுவங்க யாருமே அப்புறம் நிம்மதியாக இருக்காங்க? கொஞ்ச நேரம் கோவப்பட்டு கத்துனாலும் பேசினாலும் அதுக்கு பிறகு அவங்க உடலும் மனசும் எந்த அளவுக்கு பாடுபடுதுன்றது உனக்கு தெரியாது. நீயே கூட பல சமயங்களில் பல இடங்களில் கோபப்பட்டு பேசிடுற. அதுக்கப்புறம் ஏன் கோவப்பட்டோ நினச்சி வருத்தம் அடைகிறாய் தானே. கோபமடைந்து ஆவேசப்பட்டு கத்தி சில நிமிடங்களுக்கு கழித்தும் கூட உன்னுடைய உடலும் மனசும் அந்த பதைபதைப்பிலிருந்து அவ்வளவு சீக்கிரம் விலகி விடுவதில்லை தானே. அது உன் மனசுக்குள்ளேயும் மூளையிலையும் ஒரு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்குதல்லவா. அப்படிப்பட்ட கோபத்தை இனிமேல் நான் படவே மாட்டேன்னு இப்பொழுதே உறுதிமொழி எடுத்துவிடு என் செல்லமே. கோபம் அதிகமாகும் போது முடிஞ்ச அளவுக்கு மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு வாயிலிருந்து எந்த வார்த்தைகளும் வராமல் அமைதி மூலமாகவே அந்த கோபத்தை தணிக்க முயற்சி செய். நிச்சயமாக அது உன்னால் முடியும். கோபம் வரும்போது பதில் எதுவும் பேசாமல் அமைதியாக உன்னுடைய எதிர்ப்பை காமிப்பது கூட ஒரு வகையில் உனக்கும் நல்லதுதான் என் தங்கமே. இந்த உலகத்தில் வாழக்கூடிய எந்த மனிதராலும் அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் எல்லாமே தாங்கிற மாதிரி ஆணவத்தில் ஆடக்கூடிய மனிதர்களுக்கு ஏன் இந்த ஆணவம்? எப்போதும் எல்லா சூழ்நிலைகளிலும் பணிவோடு இருக்கும் மனிதனைத்தான் இந்த வராகியம்மா எனக்கு பிடிக்கும். நீ எப்போதும் யார்கிட்ட இருந்து எதையுமே எதிர்பார்க்க கூடாதுன்றத நான் ஒரு முதலாகவும் முழுவாகவும் முடிவாகவும் வச்சுருக்கேன். நீ எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு ஆசைப்படுற. அப்படிப்பட்ட நீ இந்த வராகி அம்மாவை முழுவதுமாக நம்பு. உன் வாழ்க்கைக்கான மகிழ்ச்சியையும் உனக்கான விடிவுகாலத்தையும் நிச்சயமாக நான் தர்றேன். உனக்கு முக்கியத்துவம் கொடுக்காத மனிதர்களிடம் முடிந்தவரை நீ பேசாமல் இருந்து விடுவதும் முகம் காட்டாமல் இருப்பதும் தான் உனக்கு நல்லது. ஏன்னா நீயா தேடி போய் பேசும்போது உன்னுடைய மதிப்பும் மரியாதையும் அங்கே குறைஞ்சு போகும். அதை விட்டுட்டு நீ அவங்கள பார்க்கறதே தவிர்க்கும் போது அவங்களாவே யோசிப்பாங்க, இவங்க ஏன் முன்ன போல நம்மக்கிட்ட பேசுறதில்ல பழகிறதில்லன்னு யோசிச்சு மீண்டும் அவர்களே உன்னை தேடி வந்து உனக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் விதத்தில் எல்லா விஷயங்களையும் நான் மாற்றுவேன் என் செல்லமே. இனிமேல் நீ எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது. ஆனால் எப்போதும் உன் அருகில் இருக்கும் மனிதர்களோ, அது உன்னுடைய துணையோ அல்லது உன்னுடைய நட்போ அல்லது உன்னுடன் பிறந்த உறவோ யாராக இருந்தாலும் ஒருவருக்கொருவர் அன்பு கொண்டு அனுசரித்து போகும் அளவுக்கு நடந்துக்கோ. இந்த உலகத்தில் தாய்க்கு பிறகு தாரம்னு சொல்லுவாங்க. ஆனால் தந்தைக்கு பிறகு தந்தை என எந்த ஆணாலும் அந்த இடத்தை நிரப்ப முடியாது என்பது தானே உண்மை. உன்னுடைய தாயும் தந்தையும் உன்னை எந்த அளவுக்கு வளர்த்தாங்க, பாதுகாத்தாங்க, போற்றி பேணினார்கள் என்பது எனக்கு தெரியும். அப்படிப்பட்டவர்களுக்கு மறுபரிசீலனையாக நான் யாரையும் உன் கண்களில் காட்டலேன்றது உனக்கு வருத்தமாகவும் இருக்குதுன்றது எனக்கு தெரியும். ஆனால் அத்தனை பேராலும் கொடுக்க முடியாத அன்பை இந்த வராகியம்மா நான் உனக்கு கொடுக்கறதுக்காக இருக்கிறேன் என் செல்லமே. உன் கூட ஒத்துப்போகிற உறவையும், உனக்கு நல்லது செய்கிற உறவையும், உன்னை மதித்து மரியாதை கொடுக்கக்கூடிய உறவையும் உன் அருகிலேயே இருக்கும்படி நான் செய்ய போகிறேன். ஏன் தெரியுமா? பறவை ஒற்றை சிறகு வைத்துக்கொண்டு வானத்தில் பறக்க முடியாது தானே. அதே போல உன் மனசுக்கும் உன் குணத்துக்கும் ஒத்து வராத உறவோடு நீயும் உன் வாழ்க்கையில் நிம்மதியாக பயணிக்க முடியாது என்பதால் தான் உன் மனசோடும் உன் குணத்தோடும் ஒத்துப்போகிற ஒரு நல்ல உறவை உனக்காக நான் கொடுக்க போகிறேன். ஒரு மனிதன் எவ்வளவு வயசு ஆனாலும் என் மனைவி கிட்ட நான் ஒரு வார்த்தை கேட்டுட்டு தான் சொல்லுவேன், கேட்டுட்டு தான் செய்வேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த மனைவிக்கு அது எவ்வளவு இன்பத்தை தரும்.
அதே போல் ஒரு மனைவி என்பவரிடம் ஏதாவது ஒன்று கேட்கும்போது என் கணவர் எடுக்கும் முடிவு சரியாதான் இருக்கும், அவர் சொன்னாலே போதும் என சொல்லக்கூடிய வார்த்தையை கணவர் கேட்டால் அது அவர் மனதிற்கு எவ்வளவு குளிர்ச்சியை தரும். இப்படிப்பட்ட ஒரு கணவரும் மனைவியும் அமைவது, குடும்பத்தில் சரியான புரிதல் இருப்பது, அற்புதமான காதல் வயப்பட்டதாக இருந்தால் மட்டும்தான் முடியும். அப்படிதான் ஒவ்வொரு குடும்பத்திலும் என்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் தன் மனைவியை ஒரு வார்த்தை கேட்டு முடிவு செய்யக்கூடியவர்களாகவும், தன் கணவர் சொல்லுவதும் செய்வதும் சரியாக இருக்கும் என நம்பக்கூடியவர்களாகவும் இருக்கும்படி எல்லாரும் தன்னுடைய வேலைகளை திறமையாக, முறையாக, சரியாக, நேர்மையாக செய்ய வேண்டும் என நான் எதிர்பார்க்கிறேன் என் செல்லமே. எப்போ உன் வாழ்க்கையில் எல்லா முடிவுகளையும் நீயாகவே எடுக்க தயாராகிறாயோ, அவங்ககிட்ட போய் கேட்கலாம், இவங்ககிட்ட போய் கேட்கலான்னு அடுத்தவரை எதிர்பார்க்காமல் உனக்கான விஷயங்களை எல்லாம் நீயே செய்ய தயாராகிறாயோ, அப்போதே உன் மனசுக்குள்ள தைரியமும் துணிவும் வந்து உன் வாழ்க்கையை நீ வெற்றி பெறுவதற்கான காலமும் வந்துடும். இப்போதாவது நீ தயாராகி விட்டாயா? இனிமே உன் வாழ்க்கையில் எல்லா முடிவுகளையும் நீயே தைரியமாக எடுக்கக்கூடிய ஆளாக இரு. எதுக்கெடுத்தாலும் பயப்படுவதோ குழம்புவதோ வேண்டாமேன்னு செல்லமே. ஏன்னா நீ அடுத்தவங்க கிட்ட போய் அறிவுரை கேட்கலாம்னா அங்கே எல்லாரும் உன்னுடைய தேவைக்காக அவர்கள் தேவையை நிறைவேற்றக்கூடிய ஆளாக தான் ஒன்று நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி தேவைக்காக படுபவர்களும் தேவை வரும்போது வந்து உன்னை புகழ்ந்து பேசுபவர்களும் மிகவும் ஆபத்தானவர்கள். அவர்கிட்ட கொஞ்சம் நீ எச்சரிக்கையாக தான் இருக்கணும். எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தில் முடிவு எடுக்கிறதுக்கு முன்பாக நீ ஏன் பலமுறை யோசிக்கிறாய்? எந்த விஷயமே முதல் முறை யோசித்தா மட்டும்தான் அது சிந்தனை, யோசனை. மீண்டும் மீண்டும் ஒரே விஷயத்தை மீண்டும் பலமுறையாக யோசிச்சுக்கிட்டும் சிந்தனை செஞ்சுக்கிட்டுமே இருந்தால் அதற்கு பெயர் குழப்பம் அல்லவா? எந்த விஷயத்தையும் ஒரு முறைக்கு பலமுறை யோசிக்கலாம், ஆனால் ஒரு முடிவை எடுத்துட்டு அதிலிருந்து மாறவே கூடாது. அவன்தான் புத்திசாலி. அப்படி இல்லாமல் ஒரு விஷயத்தை யோசித்த உடனே முடிவெடுத்து செஞ்சுட்டு இல்லை இல்லை இது சரியாக வராதுன்னு மறுபடியும் முடிவை மாற்றிக்கொள்பவன், மாற்றி மாற்றி கொண்டே இருப்பவன் நிச்சயம் புத்திசாலியாக இருக்க மாட்டான் தானே. அதனால தான் உன்கிட்ட சொல்கிறேன், எந்த விஷயம் செய்ய ஆரம்பிக்கிறதா இருந்தாலும், எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் முதலிலேயே தீர்மானமாக சிந்தித்து விடு. சிந்திச்சுக்கிட்டே இருந்தீனா முடிவு கிடைக்காது என் செல்லமே. பல பேர் உன்னை ஏமாத்திட்டாங்கன்னு நீ என்னிடம் வந்து குறை சொல்கிறாய். ஆனால் உண்மை என்னன்னா, யாரும் உன்னை ஏமாத்தலை. அவங்க தேவைக்கு உன்னையும் உன்னிடம் இருக்கக்கூடிய விஷயங்களையும் அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள் என்பதுதான் பொருத்தமாக இருக்கும். ஆம் என் செல்லமே, நீதானே அவங்கள புரிஞ்சுக்காத அளவுக்கு மிகவும் அப்பாவித்தனமாக, யதார்த்தமாக, வெகுளித்தனமாக இருந்துட்ட. அவங்க அதை அவங்க தேவைக்கு பயன்படுத்தி அவங்க நினச்ச காரியத்தை சாதிச்சுக்கிட்டாங்க. இனிமேலாவது மனிதர்களை நம்புவதற்கு முன்பாக உன்னுடைய நம்பிக்கைக்கு அவர்கள் தகுதியானவர்களா, அவர்கள் ஏமாற்றுவார்களா அல்லது நல்லவர்களா என்பதை யோசித்து புரிஞ்சு அதுக்கப்புறம் உன் நம்பிக்கையை கொடு. உன்னை தாழ்த்த நினைப்பவர்கள் யாரையும் விட்டு வைக்க மாட்டேன். அதே நேரத்தில் உன்னை உயர்த்துவதற்கு உனக்கு துணையாக இருப்பவர்கள் எல்லாருக்கும் நான் நல்லதும் செய்வேன் என் செல்லமே. எப்போதும் யாரையாவது சார்ந்திருந்தால் அதன் மூலமாக நம்ம நிம்மதியாக கஷ்டப்படாமல் வாழ்ந்துடலாம் நினச்சி அடுத்தவர்களை எதிர்பார்த்து சார்ந்து இருக்க வேண்டாம். யாரும் எனக்கு எதுவும் செய்ய வேண்டாம், என் வாழ்க்கையை நானே பார்த்துக்குவேன், என்னால் என் வாழ்க்கையையும் என்னுடைய குடும்பத்தையும் எல்லாரையும் கவனிச்சிக்க முடியும், பார்த்துக்க முடியும்னு தைரியமாக தன்மானத்தோடு கூடிய ஆளாக நீ இரு. அவசரப்பட்டு நிதானம் இல்லாமல் எந்த சூழ்நிலையிலும் எந்த வார்த்தைகளையும் வீசிவிட வேண்டாம். அவசரப்பட்டு பேசும் சொற்கள் எல்லாம் உன்னை வாழ்நாள் முழுவதும் கஷ்டத்தோடு யோசிக்க வச்சிடும். பார்த்து நடந்துக்கோ என் தங்க.